இதெல்லாம் தேவையா? ஏன் இப்படி பண்ற? நான் தான் சொன்னல போகாத போகாதன்னு. நீ கேட்டியா? யாரோ ஒருத்தர் பரிவட்டம் கட்ட நீ சாகணுமா? அதான் நீ சரியான நேரத்துக்கு வந்துட்டல்ல. எனக்கு ஒன்னும் ஆகல, அப்புறம் எதுக்கு டென்ஷன் ஆகுற? இவ்வளவு ஈஸியா சொல்ற. நான் வரலன்னா உங்க கதை. அதான் வந்துட்டியே, அப்புறம் என்ன? நல்ல வேலை மனசுக்கு தப்பா பட்டதுன்னு வந்தது நல்லதா போச்சு. இல்லைன்னா இவருக்கு என்ன ஆயிருக்கும்? இவ்வளவு மயக்கத்திலையும் கருப்பனோட புறவிய கீழே விடாம நெஞ்சோடு வச்சிருக்காரு. இந்த போட்டியில எப்படியாச்சும் ஜெயிக்கணும்னு இவரை நினைக்கிறது நல்லா புரியுது. ஆனா நல்ல மயக்கத்துல இருக்காரு. எங்க 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 முகத்துல தண்ணி தெளிச்சாதான் எழுந்திருப்பாரு. இங்க எங்க தண்ணி கிடைக்கும் தெரியலையே, தேடி பாப்போம். இந்த மண்புறவையை கொண்டு போய் சேர்த்தாகணும், இல்லைன்னா அண்ணனுக்கு பரிவட்டம் கிடைக்காது. ஏய், அவங்க பரிவட்டம் கட்டுறதுக்காக உன் உசுர பணைய வைப்பியா? அண்ணனை மரியாதை இல்லாம பேசாத. இப்ப நீ இல்லைன்னா நான் உயிரோடயே இருக்க மாட்டேன், அது நல்லா புரியுது. ஆனா கிருபான விஷயத்துல தலையிடாத. உனக்கு நிறைய விஷயம் தெரியாது. அது தெரியாம தான் நீ இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க. நீ உயிரை கொடுத்து அவர் பரிவட்டம் கட்டுற அளவுக்கு அவர் ஒண்ணும் நல்லவர் இல்ல. கிருபான தப்பா பேசாத. ஐயோ, கிருபான 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 என்ன நம்பு. 20 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு தெரியுமா உனக்கு? ஏன் இந்த ஊர்ல 20 வருஷமா திருவிழாவே நடக்கலன்னு தெரியுமா உனக்கு? உனக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்றேன் கேட்டுக்கோ.